இப்போது உள்ள ஜென்சி தலைமுறைகளை இப்போது உள்ள சமகால அரசியல் மூத்த தலைவர்களும் இல்லை இயக்கவாதிகளும் சரியா வழிநடத்த தவறிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வழிநடத்த முடியாத சூழல் தான் இருக்கின்றதை உணரணும். நீங்க ஜென்சியை மட்டும் அவங்க வழிநடத்த முடியலன்னு இல்லை, 2K கிட்ஸ் 80s கிட்ஸையும் அந்த யூத் டைம்ல அவங்க சரியா வழிநடத்தின அது ஒரு பருவம், ஒரு வயது. இப்போ எங்கிட்ட சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்குமா? என்னுடைய 19 வயதில் 20 வயதில் இதுதான் சரியான அரசியல்னு சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனா? நானும் அப்பொழுது ஏதோ ஒரு துறைமுகத்தில் தான் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டம் வந்த உடனே எனக்கு நான் எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய சூழலும் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய சூழலும் எனக்கு இருக்குது. அப்போ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறேன். ஜென்சியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி எல்லாமே உங்கள் கையில் இருக்கு. உலக அரசியல் பார்க்கலாம், உள்ளூர் அரசியல் பார்க்கலாம், அரசியல் மட்டுமல்ல தேவையற்றதையும் பார்க்கலாம். எப்போ தன் மீது விழுகுதோ அப்போ உணர்வாங்க. அதுதான் நான் சொன்னது ஜல்லிக்கட்டுன்றது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே மாடு வச்சுருக்கவங்க இல்லை. அவங்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டுச்சு சமூக வலைதளங்கள் மூலமாக, இவன் என்னுடைய பண்பாட்டில் கை வைக்கிறான், என்னுடைய கலாச்சாரத்தில் கை வைக்கிறான்னு சொல்லப்பட்டதன் காரணமாகத்தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதுபோல் ஜென்சியும் வருவாங்க. இப்போ நம்ம பேசுவது இந்த உரையாடல் அவங்களுக்கு சேர்த்து தானே. அவங்க கேட்குறதுக்கு நேரம் இருக்கா? அவங்க டியூடு எப்போ வரும்னு பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் டிசம்பரில் கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் நியூ இயர் கொண்டாடுவோம் பீச்சில் போய். அடுத்த மாதம் நமக்கு அடுத்த வேலை இருக்குது. அப்புறம் பொங்கல் கொண்டாடணும். நான் தமிழண்டான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும். அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வேலண்டைன்ஸ் டே. போனது வந்தது கையில் இருக்கிறது எல்லாத்துக்கும் லெட்ரு கொடுக்க வேண்டியது இருக்குது. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். விட்டு போனது தொட்டு பிடிக்கணும், தொட்டு பிடிச்சிக்கிறதுல தள்ளி விடணும். பிப்ரவரியில் மார்ச்சில் எக்ஸாம் வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனை இருக்குது. ஏப்ரலில் சம்மரு லீவு வந்துடும். அப்புறம் ஐபிஎல் வந்துருச்சு. இப்போ நம்ம தோனியா, எங்கள் தோனி எப்போ வருவாருன்னு நம்ம கேட்கணும். தோனி வருவார், ஐயையோ அவர் போயிட்டாரே, தோனி இல்லாத ஐபிஎல் என்னடா ஐபிஎல், போடா எங்கள் தலைடா அப்படின்னு அதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியிருக்கு. மே மாதம் எலெக்ஷன் வந்துடும். நான் சொன்னதை பூரா மடை மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த ஊடகம். உங்களுக்கு டிசம்பரில் ரிலீஸ் ஆகிற படம், பொங்கலுக்கு வர போகிற படம், இதான் அவரோட கடைசி படம், அதெல்லாம் விடவே கூடாது, எப்படின்னாலும் பார்த்துடணும். சரி, இப்போ ஜெயிச்சது யார்? இவர் தான் துப்பாக்கி அவர் கையில் கொடுத்துட்டு போனார். அந்த துப்பாக்கியை வச்சு இவர் சரியாக சுட்டாரா இல்லையா, அந்த துப்பாக்கிக்கு இவர் ஒர்த்தா இல்லையா, அந்த டிஸ்கஷனு. அடுத்த சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டியது இருக்குது நமக்கு. அப்போ அவங்கள முழுவதுமாக நம்ம ஒதுக்கிட முடியாது. அரசியல் படுத்த வேண்டியது அவசியம். அப்போ இருக்கிறவங்க சரியாக செய்யலை, சரி புதுசாக வந்தவங்க சரியாக செய்வாங்கன்னா அவங்களும் செய்யலை. ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. 8 மணி நேரம் நிற்க வச்சது தான் சொல்லிக் கொடுத்தது. அப்போ இது மாறும். அவங்களும் ஒரு கட்டத்துக்கு வயதை தாண்டும் போது மாறுவாங்க. அல்லது நம்மை போன்றவர்கள் இந்த விவாதம் போன்றது அவர்களை மாற்றும்னு நம்புவோம்.